போடினா எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு. நான் வரேன். பெரிய பிகுதான் பண்ணிக்கிறியே. சரி, என்ன விஷயம்னா சீக்கிரம் சொல்லு. நேற்று வீட்டு கணக்கு போட்டு தெரியான்னு கேட்டியே, இப்ப போட்டு தரட்டுமா? என்னடி யோசிக்கிற? கணக்கு போட்டு தாடின்னா தலைக்கு மேல வேலை இருக்குன்னு சொல்லுவேன். இப்ப தானா வந்து போட்டு தரேன்னு சொல்றியே, ஒண்ணுமே புரியலையே. நேரம் கிடைச்சிருக்கு, அதான் போட்டு தரேன்னு சொன்னேன். இப்ப நீ போடுற கணக்கு தான் எனக்கு புரியல, வந்து பேசிக்கிறேன். கொஞ்சம் இருடினா பெரிய பிகு பண்ணிக்கிறியே. ஆமா, ராத்திரி உங்க வீட்டுல பசுமாடு கத்திக்கிட்டு இருந்துச்சே, அது கண்ணு போட்டுச்சா? அது ஒண்ணும் கண்ணு போடுறதுக்காக கத்தல. பின்ன எதுக்குடி கத்துச்சு? அது வந்து நான் படிக்கிற பொண்ணுல, அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? கோயில்ல கோலம் போட்டு வரியா? நல்ல போடுடி, வேண்டாம்னு சொல்லல. ஆனா ஈரத்தர மேல போடு, அப்பதான் படியும். கல்லு மேல போட்டா காத்தடிச்சா பறந்துரும். தண்ணி தெளிச்சு தாண்டி போடுறேன். அது தெரியுது, தண்ணி தெளிச்சு விட்டது மேலதான் போடுற. ஏய், நீ என்னடி சொல்ற? கத்திரி பூ இப்பதானே பூத்திருக்கு, காய் காய்ச்சி கடத்தருக்கு வரட்டும், அப்ப பேசிக்கிறேன். ஏய், நான் வரேன். இது எப்போ எங்க போய் முடிய போகுதோ? என்ன குழந்தை, பள்ளிக்கூடம் போயிட்டு வரியா? ஆமா சாமி. கல்யாணி வீட்டுல இருக்கலா? வீட்டுலதான் இருக்கா. கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் வீட்டுக்கா போயிட்டா? ஏன் சாமி வருத்தப்பட்டு பேசுறீங்க? கல்யாணிக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். பைரவி, தாயார் பொறுப்புல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாம இருந்தா அந்த பொண்ணுக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லுவா. அதே பொண்ணு தகப்பனார் பொறுப்புல இருக்கான்னு வச்சுக்கோ, அந்த தகப்பனாருக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லுவா. தெரியுமோ தெரியாதோ, கல்யாணிக்கு செவ்வாய் தோஷம். அது விலகணும்னா நவக்கிரகத்தை சுத்தி வரணும். சுத்தி வாடின்னு தொண்டை தண்ணி வத்த சொல்லி பார்த்தாச்சு. பைரவி, அவ மனசுல என்னதான் வச்சுட்டு இருக்கான்னு எனக்கு புரியல. எல்லாம் அந்த அம்பாளுக்கு தான் வெளிச்சம். நான் வரேன். எனக்கும் மருதாணி வேடி. எனக்கும் மருதாணி வேடி. ஏய், எல்லாம் வச்சு கூடாதுடி. கைசு வந்தாதான் மருதாணி வச்சுக்கணுமா? ஆமாண்டி, மருதாணி வச்சா கைச வைக்கும். கைச வந்தா சிவப்பிரசாதம் கிடைக்கும். சிவப்பிரசாதம் கிடைச்சா சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுமா. பரவாயில்லடி, நான் வயசுக்கு வர்றதுக்கும் சிவப்பிரசாதம் கிடைக்கிறதுக்கும் சரியா இருக்கும். ஏய், எனக்கு கொஞ்சம் குடுடி. சரியா போச்சு, உனக்கா கல்யாண ஆசை வந்தாச்சா? ஏய், எனக்கு ஒண்ணும் இல்லடி, என் ஸ்நேகிதி கல்யாணிக்கு கல்யாணம் நடக்கணும், அதான். ஐயோ, நான் தர மாட்டேன்ப்பா, எனக்கு வேணும். சாயந்தரம் வீட்டுக்கு வா, வீட்டுல தரேன். நான் ஆத்தோரத்துல எல்லாம் தேடிட்டு வரேன்டி. என்னடி தலை போற விஷயம்? தலை போற விஷயம் இல்லடி, தாலி கட்டிக்க போற விஷயம். உனக்காக மருதாணி அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன், கைய கட்டிட்டு வைக்கிறேன். ஆமா, இது ஒண்ணுதான் குறைச்சு. ஏய், மருதாணி வயசு பொண்ணுங்க எதுக்காக வச்சுக்கிறேன் தெரியுமா? மருதாணி வச்சா கை சிவக்கும், கை சிவந்தா சிவப்பிரசாதம் கிடைக்கும், சிவப்பிரசாதம் கிடைச்சா சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். ஆமா, தேர் ஓடுறதுக்கு ஊரே இல்ல, ஊர்வலம் போறதுக்கு தோரணம் கட்ட சொல்ற. எனக்கு எதுக்குடி மருதாணியும் பிரசாதமும்? கைய கட்டுடினா. மோகனாங்கிற பேருக்கு வந்திருக்கிறது ஸ்ரீதேவி ஸ்ரீராம திருக்கல்யாணம். மோகனாங்கிற பேருக்கு வந்திருக்கிற ஜோஷி பிரகாரம் இன்னும் ஒரு மாதத்துல மங்கள காரியம் ஒண்ணு வீட்டுல நடக்கணும். இவருக்கு இருந்த கஷ்டமெல்லாம் மாசி 18ஓட தீர்ந்து போச்சு. நீ உத்தமம். கல்யாணி மோகனாவுக்கு பார்த்த மாதிரி பைரவிக்கு பாருங்க. கல்யாணி மோகனாவுக்கு எப்படி மங்களகரமா எடுத்து கொடுத்து அதே மாதிரி பைரவி பேருக்கும் எடுத்து கொடுறேன். அப்படிதான் நல்ல காடா பைரவிக்கு பேருக்கு எடுத்து கொடு. இல்ல உள்ள போ.
இந்தாமா துட்டு. என்னது காசு திருப்பி தரீங்க? பைரவி பேருக்கு இப்ப ராசியே சரியில்லை. காட்டுங்க ஜோசியரே, அந்த கார்டை என்கிட்ட காட்டுங்கண்ணா. காட்டுங்கப்பா, அது கொடுங்கண்ணா. பைரவி பேருக்கு மரணகண்டம் இருக்கு. ஜோசியரே, இது பரிகாரமே இல்லையா? தெய்வம் தான் சொன்னேன். அதிகாலையில பச்சை தண்ணியை ஊத்திக்கிட்டு நவகிரகத்தை சுத்தி வரணும். கையில கற்பூரத்தை ஏந்தி அதை அணைகிற வரைக்கும் பிரார்த்தனை பண்ணணும். தினம் கோயில்ல விளக்கு ஏற்றி வைக்கணும். அப்ப நான் வரட்டுமா? ஏய் கல்யாணி, மருதாணிடி. ஆமா, இவளுக்கு எப்ப பார்த்தாலும் மருதாணி தான். இத பாருடி, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. மருதாணி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், ஆளை விடு. ஏய், ஆக்க பொறுத்தவ ஆற பொறுக்கணும். பூத்தா காய்க்கிறதுக்கும் காய்ச்சா பழுக்கிறதுக்கும் நேரம்னு ஒண்ணு இருக்குடி. சும்மா பிகு படிக்காத, கைய காட்டுடி. என்ன? ஏய் காட்டு. ஏய் என்னடி இது, கையில புண்ணு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அடுப்பங்கரையில வேலை செய்யறச்ச தவறி அடுப்புல கைய ஊனிட்டேன். என்னடி வளர்ற? அடுப்புல ஏண்டி கைய ஊனுன? அதான் தவறி போச்சுன்னு சொல்றேன்ல. ஆமா, உன் ஸ்கூல் நேரமாகல, போய. ஏய், மனசு ஒரு நிலையில இருந்தா தவறு எப்படி நடக்கும்? இப்ப நீ இருக்கிற நிலையில தவறி கூட இல்லடி, தானா போய் கூட ஊனி இருப்ப. நான் வரேன்டி. அதிகாலையில பச்சை தண்ணியை ஊத்திக்கிட்டு நவகிரகத்தை சுத்தி வரணும். கையில கற்பூரத்தை ஏந்தி அதை அணைகிற வரைக்கும் பிரார்த்தனை பண்ணணும். தினம் கோயில்ல விளக்கு ஏற்றி வைக்கணும். தெரியுமோ தெரியாதோ, கல்யாணிக்கு செவ்வாய் தோஷம். அது விலகணும்னா நவகிரகத்தை சுத்தி வரணும். சுத்தி வாடின்னு தொண்டை தண்ணி வத்த சொல்லி பார்த்தாச்சு. பைரவி அவ மனசுல என்னதான் வச்சுட்டு இருக்கான்னு எனக்கு புரியல. எல்லாம் அந்த அம்பாளுக்கு தான் வச்சோம். ஐயோ யமான் சாணி, ஏ மோகனா, உனக்கு சாணி எடுக்க வேற இடமே கிடைக்கலையா? சி போடி, நீ தானா? நான் யாரோன்னு திக்குன்னு பயந்துட்டப்பா. யாருக்காக எதுக்காக ஏத்தி வச்சு விளக்குன்னு தெரியுமாடி? யாருக்குடி ஏத்தன? யாருக்காகவா? பைரவிக்காக. பைரவி உயிர் வாழணுங்கிறதுக்காக தாண்டி. அவளுக்கு என்னடி கேடு? விளக்கேத்தி வேண்டிக்கிற மாதிரி உள்ளங்கையில் என்னடி புண்ணு? ஒண்ணு இல்லைன்னு சொல்றல, மறைக்காம கைய காட்டுறி. பைரவியோட கண்டனி வர்த்தி ஆகணும். இந்த ஊர்வாரமா அவளுக்காக கையில கற்பூரம் ஏத்தி பிரார்த்தனை பண்றேன் இல்லையா, அது தாண்டி இந்த புண்ணு. நீ அவகிட்ட சொல்லிடாதடி, அவ ரொம்ப வருத்தப்படுவாடி. நீ இந்த ஜென்மத்துக்கு மட்டும் தோழி இல்லடி, எங்க 7 ஜென்மத்துக்கும் தாய்டி. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.